ஹாய் கைஸ். ஸோ எஸ்டர்டே போகி எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி பொங்கல். ஆனால் பொங்கல் இந்த வருஷம் பொங்கல் என்னால் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நேற்றே நான் சொல்லியிருந்தேன் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. நேற்று தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் போயிட்டு வந்தேன். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருந்தாங்க தலைக்கு. ஏன்னா நம்மளால் தலையை இப்படி கூட டேர்ன் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல்லாகவே பெட் ரிட்டன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா துருவனப்போ நம்ம நார்மல் டெலிவரிக்கு அவ்வளோ ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் எமர்ஜென்சி சி செக்ஷன் ஆச்சு. ஆனால் அப்படி இருந்தாலும் பயங்கர கான்ஃபிடென்ட் லெவலில் விடவே இல்லை. ஆனால் இந்த தடவை நம்ம நார்மல்லாம் ட்ரை பண்ணவே இல்லை. எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். ஆனால் இந்த தடவை எமர்ஜென்சி சி செக்ஷன் ஆனாலுமே அனஸ்தீஷியாலாம் கொடுத்து அன்ஃபார்ச்சுனேட்டில் நமக்கு வந்து யாருக்குமே நடக்காத மாதிரி சடனாக ஒரு வெரி ரேராக நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸ்பைனலில் நம்மளுக்கு போட்ட இன்ஜெக்ஷன் வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு போல். அதனால் நம்மளால் எழுந்து நம்மளோட அத்தியாவசியமாக நம்ம பண்ணுற ஒரு ரெஸ்ட் ரூம் கூட எழுந்து போக முடியாத மாதிரி ஒரு ரேராக நடந்திருக்கு. ஸோ ஃபுல்லாகவே படுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இன்னையோட 7 days ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே ஃப்ளூயிட்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி மைக்ரைன் இருந்ததுனால கண்ணை கூட ஓப்பன் பண்ண முடியல. அது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து ஹெவி டோசேஜ் போயிட்டுருக்கு. கை கூட தூக்க முடியல. ஐவி மாற்றி மாற்றி போட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து மெடிசன்ஸில் தான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். இப்போது நம்மளால் எழுந்தாலே வந்து ஃபுல்லாக கிரினஸாகவே இருக்குது. நிறைய பேசக்கூட முடியல. கண்ணை திறந்து பார்க்கவும் முடியல. யாரையும் லைட்டை கூட பார்க்க முடியல. நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு சொல்கிறாங்க. நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்கிறதுனால எனக்கு நிறைய புரியவும் இல்லை. எனக்கு எப்போ தான் சரியாகும் அது மட்டும்தான் நான் கேட்குறேன். நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்கிறதுனால எனக்கு நிறைய நான் டீட்டெயில்ஸ் கேட்கவும் இல்லை. ஸோ ஃபுல்லாகவே பாப்பாவை வந்து என்னோடய கோ சிஸ்டர்ஸும் என் ஹஸ்பண்ட் என் அம்மா எல்லாருமே தான் கூட இருந்து பார்த்துக்குறாங்க. பாப்பாவுக்கு வந்து எழுந்து நம்மளால் ப்ரெஸ்ட் ஃபீட் கூட கொடுக்க முடியல. பம்ப் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ அதுவுமே ஹெவி டோசேஜ் கொடுக்கறதுனால இப்போ அதையுமே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார்முலா தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரெஸ்ட் மில்க் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அதையுமே டிஸ்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாப்பா வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுனால இப்போ தான் 7 days ஆயிருக்கா. அதனால் பாப்பாவை நம்மளால் தூக்கி கொஞ்சம் கூட முடியல. பக்கத்தில் போட்டு நம்மளுக்கு சும்மா கொஞ்ச நேரம் பாப்பாவை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க கூட நம்மளால் முடிய மாட்டேது. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளை ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக சரியாயிட்டு நம்ம நல்லபடியாக வீட்டுக்கு வரணும். மற்றபடி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்னோடய மெடிக்கல் கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு என் கோ சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். என்னால் நிறையவும் பேச முடியல. தலை வந்து யாரோ சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்குது. என் கோ சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவா ஃபர்தராக என்னன்ட்டு. என்னன்னு சொல்லுடா அப்படின்னு காமெடியாக பேசுகிறேன். ஹை கைஸ். அக்கா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்பைனலில் போட்ட இன்ஜெக்ஷனில் வந்து ஒரு ரேராக இது நடக்குமா, லைக் இன் 100% யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நியூராலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அது வந்து இப்போது ரேவதி அக்காவுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பிரெயின் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கனால அவங்களுக்கு வந்து அந்த ஹெட்டேக் வந்து விடமாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்து மெடிசின்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. பெயின் கில்லர்ஸ் போட்டும் அவங்களுக்கு வந்து அது சரியாகலை. இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் ஹெவி டோசேஜ் கொடுத்துட்ருக்காங்க. அதுவுமே ஹெவி டோசேஜாக இருக்கனால கைனகாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து அந்த மெடிசின்ஸ் கொடுக்குறனால ப்ரெஸ்ட் மில்கில் வந்து அந்த கண்டென்ட் இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ண வேண்டாம்
அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ breast milk இப்போ வந்து நாங்கள் அவங்க பெயின் இல்லாமல் இருக்குன்றதுக்காக பம்ப் பண்ணி டிஸ்கார்ட் தான் பண்ணுறோம். அது பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாப்பா வந்து ஃபுல்லாக நாங்கள் தான் பார்த்துக்கணும். அதுவே அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓவராக யோசிக்கிறாங்க அக்கா. நான் எல்லாருக்குமே கஷ்டம் கொடுக்குற அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். அவங்க ஷூஸ்லேருந்து பார்க்கும்போது யாராக இருந்தாலுமே அப்படி தான் யோசிப்போம். லெட்ஸ் ப்ரே டுகெதர். அவங்க சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வந்து வேண்டிகிட்ருக்கோம். நீங்களும் எல்லாருமே கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க சீக்கிரமாக இருந்து உட்காந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் வந்து எங்கள் எல்லாரோட ஒரு கோலாக வந்து நாங்கள் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க, நியூராலஜிஸ்ட் வந்து இன்றைக்கி நைட் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். பாய் கைஸ்.